இங்கே அழகா கையை காலை ஆட்டி கீழே உள்ள ட்ரை பண்ணுறானே இவன் என் தம்பி பையன் சயான். ஆமாங்க, 6 மந்த் ஆகிட்டாலே பேபிஸ்லாம் வந்து உருள ஆரம்பிப்பாங்க, குப்புற கவுருவாங்க. அதே மாதிரி தான் இவனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கீழே விழுந்துருவானோன்ற ஒரு பயம் வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லவ் லேப் பிராண்ட்லேருந்து ஒரு பேபி பெட் ட்ரெயில் கார்டு தான் இது. ஸோ இது வந்து குவீன் சைஸ் பெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு வேளையை நைட் டெலிவரி ஆச்சு. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் காலைல வந்தோடனே இதை அன்பாக்ஸ் பண்ணி ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு ஒரு யூசர் கைடும் இருக்குது. ஸோ எப்படி ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுலேயே உங்களுக்கு கிளியர் கட்டாக மெஷர்மெண்ட்ஸோடு இருக்குது. நான் அதை பார்த்து ரொம்பவே ஈஸியாக ஃபிட் பண்ணிட்டேன். எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஒரு வழியாக ஹாஃப்வே ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் திடீர்னு பறிச்சு நல்ல சைடில் ஒரு டீயும் சாப்பிட்டுட்டு ஃபிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக ஸ்க்ரூஸும் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்க்ரூஸ் எதுக்குன்னா நம்ம இன்னும் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெட்டில் வச்சு பார்த்தேன், கரெக்டாக என் பெட்டுக்கு மேட்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இன்னுமே உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். இதை வந்து பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்கள் பெட்டை நவுத்திட்டு ப்ளைவுட் மேலே அழகாக வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஃபிட் ஆயிரும். அப் டு 15 kg வரைக்கும் உங்கள் பேபி வெயிட்டை இது தாங்கும். உங்கள் வீட்லேயும் பேபிஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபியோட சேஃப்டி தானே நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லை நான் ஃபிட்டிங்லாம் முடிச்சுட்டு பெட்டில் ப்ளேஸ் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஒரு வழியாக பெட்டை நவுத்திட்டு கரெக்டாக வச்சுட்டேன். வச்சுட்டதுக்கப்புறம் என் தம்பி பையனை பாருங்கள், அப்படி கீழே உள்ள ட்ரை பண்ணாலும் அப்படியே பாவமாக பார்த்துக்கிட்டு அவனால் முடியலன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான் சோகமாக. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வேணும்னா இந்த ப்ராடக்ட் பற்றின லிங்க்கை நான் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன்.